ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் நியூட்ரிஷன் ஃபுட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஹைட் என்ன, வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் இருக்கிற வெயிட் என்ன, நீங்கள் இருக்க வேண்டிய வெயிட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்களா? முதல்ல நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம குறைக்க வேண்டிய வெயிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம கோல் செட் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் வெயிட் கூட இருப்பீங்க. நீங்கள் இந்த ஹைட்டு வெயிட்டை செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இருக்க வேண்டிய வெயிட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ வெயிட் கூட இருக்கீங்கன்றது. அதனால நீங்கள் இருக்க வேண்டிய வெயிட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உடனே உங்களோட டயட்டையும் உங்களோட எக்ஸசைஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒர்க் அவுட் எடுத்தோடனே ரொம்ப ஹெவியாக பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் கொஞ்சம் வார்ம் அப்பு, வாக்கிங்கு இதோட நிறுத்திக்கிங்க. அப்புறம் 1 வீக் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறது தான் நல்லது. எடுத்தோடனே ஹெவியாக பண்ணிட்டீங்கன்னா பேக் பெயின், நீ பெயின்லாம் வந்துருச்சுன்னா மறுநாள் உங்களால் எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இது நம்ம ஒர்க் அவுட்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி தான். யாராவது கொஞ்சம் தள்ளி விட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணாலும் சரி, எகெயின்ஸ்டாக பேசினாலும் சரி, அப்போ தான் நமக்கு அவங்க நம்மளை இதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளால் அது நம்ம உடனே அதை பண்ணணும்னு ஒரு கோபம் நம்ம செய்வோம் அதை. அதனால எப்படி பண்ணாலும் அது நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆரம்பித்த உடனே நீங்கள் ஒரு வாரத்துல 10 நாள்ல எனக்கு வெயிட் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டயட்டு, ஒர்க் அவுட்டு எல்லாத்தையும் நிறுத்திடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டெவலப் தெரியும். அதனால விடாமல் கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.